ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரீசெண்டாக வந்து பிரிட்டிஷ்லாவா போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் வந்து வீடியோ போட்டிருந்தேன். அதோட லாங் வீடியோ தாங்க இன்றைக்கி வந்து பார்க்க போகிறீங்க. பிரிட்டிஷ்லாவா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோவாக்கியாவோட கேபிட்டல் தாங்க பிரிட்டிஷ்லாவா. நாங்கள் இன்றைக்கி வியனாலேருந்து தான் ஒன் டே ட்ரிப் மாதிரி தாங்க வந்து போயிருந்தோம். வியனாலேருந்து பார்த்தீங்கன்னா 1 hour தான் ட்ராவல் டைம். நம்ம ட்ரெயின்லேயே வந்து போயிடலாம். இப்போ நாங்கள் வியனா ஹவனாஃபில் தாங்க இருக்கிறோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹாலிடேங்க, அதனால் நிறைய கடைங்கள்லாம் இல்லை ஹவனாஃபில். வெறும் இந்த காஃபி ஷாப் அப்புறம் பேக்கரி இது மட்டும்தான் வந்து இருந்துச்சு. அதனால் டோட்டலாக பார்த்திங்கன்னா எல்லா கடையுமே வந்து க்ளோஸ்டில் தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு 9:30 ட்ரெயினுக்கு தாங்க வந்து கிளம்பியிருந்தோம். நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து போயிட்டோம். அங்கே போயிட்டு சும்மா அங்கே எதனா கடைகள்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் கடையெல்லாம் வந்து எதுவுமே இல்லை. லீவுன்றனால எந்த கடையுமே இல்லை, எல்லாமே வந்து க்ளோஸ்டில் இருந்துச்சு. சரி, பேக்கரியில் மட்டும் நாங்கள் கொஞ்சம் வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்து ட்ரெயினுக்கு வந்து கிளம்பிட்டோங்க. பிரிட்டிஷ்லாவா பார்த்திங்கன்னா 1 டேயில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துடலாங்க. அன்றைக்கி ட்ரெயினும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக கூட்டமாக தாங்க இருந்தது. ஏன்னா லீவ் நாளுன்றனால நல்லா கூட்டமாக இருந்தது. இப்போ நாங்கள் பிரிட்டிஷ்லாவா வந்து ரீச் ஆயாச்சுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்தது. அதனால் நாங்கள் பஸ்லேயே வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன்கிட்டே வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருந்தது. அங்கே வந்து நாங்கள் எல்லா இதுக்கும் போகிற மாதிரி டிக்கெட்ஸ் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதிலே வந்து நம்ம போய்க்கலாம், அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். ட்ராமோ பஸ்ஸோ வந்து நம்ம ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க. இப்போ பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. அங்கே பிரிட்டிஷ்லாவாலையும் பார்த்திங்கன்னா வெயில் வந்து நல்லா வெயிலுங்க, நல்லா வந்து வெயில் அடிச்சிட்டு இருந்தது. இங்கேயும் பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து பஞ்ச் பண்ணணும். நம்ம எடுத்த டிக்கெட்டை பஞ்ச் பண்ண அப்போ தான் வந்து அது வந்து வேலிடிட்டி. அதனால் டிக்கெட் வந்து பஞ்ச் பண்ணிட்டோம். அங்கே போயிட்டு சரி ஃபஸ்ட்டு வந்து இந்த பன்னு இது எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்புறம் வந்து நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போன ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து சிட்டி டூர் மாதிரி வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. இங்கேயும் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸாக தாங்க இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து சரி சிட்டி டூர் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்போ வந்து நடந்து போயிட்டுருக்குறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்த் சவுத் ஈஸ்ட் அந்த டைரெக்ஷன் வந்து போட்டிருந்தாங்க. இங்கேருந்து ஒவ்வொரு ஊருக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது, எந்தெந்த சைடு வந்து எந்தெந்த கண்ட்ரி இருக்குது, அந்த மாதிரி வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த இதில் வந்து போட்டிருந்தாங்க. நிறைய வந்து இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் வந்து வச்சுருந்தாங்கங்க. நிறைய அங்கங்கே பார்த்திங்கன்னா சிட்டி சென்ட்ரு நடுவில் வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சூஸ் வந்து வச்சுருந்தாங்க. அது ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி வந்து இருந்தது அந்த ஸ்டாச்சூஸ்க்கு எல்லாமே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பில்டிங்ஸும் வந்து நிறைய வந்து இந்த ஓல்டு பில்டிங்ஸ் வந்து இருந்ததுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்னே வந்து சொல்லலாம். இந்த ஸ்டாச்சுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஸ்டாச்சுங்க இங்கே பிரிட்டிஷ்லாவால். கண்டிப்பாக இங்கே வர எல்லாருமே வந்து கண்டிப்பாக அந்த ஸ்டாச்சு வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துருவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து சிட்டி சென்டர் நடுவில் வந்து இந்த ஸ்டாச்சு வந்து இருந்ததுங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ கொஞ்ச நேரம் வந்து நடந்து முடிச்சிட்டோம். வெயில் வந்து பயங்கர வெயிலுங்க. சரி எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஆளுக்கு ஒரு ஃப்ளேவரில் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நடக்க ஆரம்பித்தாங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவரில் வந்து ஐஸ்கிரீம் வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா இருந்தது. ஆளுக்கு ஒரு ஃப்ளேவரில் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். இப்போ அடுத்து வந்து நாங்கள் லஞ்சுக்கு தாங்க பக்கத்துலேயே இங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்தது. அங்கே தான் வந்து நாங்கள் லஞ்சுக்கு வந்து போயிருந்தோம். வந்து பார்த்திங்கன்னா பஃபே சிஸ்டம் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா லஞ்ச் வந்து நல்லா இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நாங்கள் இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து எல்லாருமே வந்து ஒன்றா போய் சாப்பிட்ருந்தோம்.
சொவீனியர் ஷாப்ஸ்லாம் வந்து இருந்ததுங்க. சரி இந்த மேக்னெட்ஸ் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருந்தோம். 2-3 ஷாப்ஸ் வந்து பார்த்துருந்தோம். இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நல்லா இருந்தது. கிளாஸ் ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து இந்த செராமிக் ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. நிறைய டிஃப்ரெண்ட்ஸாகவும் வந்து வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே வந்து எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்து இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஸ்டோன்ஸ் வந்து வச்சுருந்தாங்கங்க. இது வந்து இந்த டாலர் மாதிரியே வந்து வச்சுருந்தாங்க. நம்ம வந்து செயினில் வந்து நம்ம வந்து கோர்த்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் ரிங்ஸு, பிரேஸ்லெட்ஸு, இயரிங்ஸு இது எல்லாமே வந்து நிறைய வந்து வச்சுருந்தாங்க. நாங்களும் பிரேஸ்லெட்ஸ் இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்தோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த ஸ்டோன் வெரைட்டிஸ் தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டோன் வெரைட்டிஸுமே எக்கச்சக்கமாக வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தனுப் ரிவருங்க. ஈரோப்லேயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர்னு சொல்லுவாங்கங்க. நிறைய கண்ட்ரீஸை வந்து இந்த ரிவர் வந்து கனெக்ட் பண்ணுது. அங்கே தெரிகிறது பார்த்திங்கன்னா அது வந்து UFO பில்டிங்கு. அங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா இந்த பிரிட்டிஷ் லவா சிட்டி வியூ வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து கவர் பண்ணலாம். நாங்கள் அங்கெல்லாம் வந்து நாங்கள் போகல. நாங்கள் கேஸ்டலுக்கு வந்து வந்துட்டோங்க. லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கேஸ்டலுக்கு தான் வந்தோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2:30 கிட்ட ஆக போகுது. இந்த கேஸ்டல்னு பார்த்திங்கன்னா நல்ல வந்து பெரிய கேஸ்டலுங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கேஸ்டல்லேருந்து பார்த்தாலுமே நமக்கு அந்த ரிவர், அந்த UFO பில்டிங் எல்லாமே வந்து சூப்பராக வந்து தெரிஞ்சுதுங்க. அந்த ரிவர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. கேஸ்டலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பார்க் எல்லாமே இருந்தது. பசங்க வந்து கொஞ்சம் நேரம் விளையாடணுன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்கள வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாட வச்சிட்டோம். அவங்களும் நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா 6:30 ட்ரெயினுக்கு நாங்கள் அப்படியே வந்து கிளம்பிட்டோங்க. அன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக போச்சு. நல்லா வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.